இப்போ உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அப்படி ஐயப்பன் வந்து செய்த அதிசயம்னு ஏதாவது இருக்கா? நினைவு கூற ஆமா முடியுமா? இருக்குது. ஒண்ணு வந்து இந்த கோவில்லே நான் 81ல நான் மாலை போட்டேன். மாலை போடறதுக்கு முன்னாடி இந்த கோவில்ல வந்து தான் வேண்டுனேன். அப்போ என்னோட டிகிரி முடிச்சிருந்தேன். டிகிரி முடிச்சு எம்ஏ முடிச்சிருந்தேன். ஸோ எனக்கு ஒரு வேலை வேணும். ஸோ அந்த ஒரு கட்டாயத்துல தான் இருந்தது. ஸோ இந்த கோவில் வந்து பிரார்த்தனை பண்ணேன். இந்த மாரி வந்துட்டு எனக்கு நீ வேலை குடுத்தேன்னா, நான் வந்துட்டு உன்னுடைய மலைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு 81ல பெட்ரோலியம் ரிக் அதில நான் வேலை கிடைச்சது. என்னுடைய ஃபர்ஸ்ட்டு இது வந்துட்டு அந்தமான்ல போட்டிருந்தாங்க. ஸோ வேலை கிடைச்ச அந்த மாசமே அந்த அந்த இயர் நான் மாலை போட்டு மலைக்கு போயிட்டேன். என்னோட வேண்டுதல நிறைவேத்திட்டேன். ப்ளஸ் இன்னும் நெறைய சொல்லப்போனா எக்கச்சக்கமா இருக்கு. என்னுடைய என்னுடைய வாழ்க்கையில நடந்தது. ஏன்னா 2, 3 ஆக்சிடென்ட்ஸ் நடந்தது. ஒண்ணு வந்து ரிக்ல ஒர்க் பண்ண சொல்ல கடல்ல விழுந்தது. அதுலேருந்து எஸ்கேப் ஆகி வந்தது. திருப்பி நான் வந்து ஒரு 30 அடி மேலேருந்து கீழ விழுந்தேன். அப்போ எனக்கு ஒண்ணுமே வரல. எல்லாருக்கும் ஒரு அதிசயம். என்னப்பா அதுவும் கீழ இரும்பு ஃபுல்லாவே. கப்பலுன்னு சொன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் இரும்பு. மேலேருந்து கீழ விழுறேன். மெஷரிங் டெக்ஸ்லேருந்து அந்த டெக்லேருந்து நான் கீழ விழுறேன். டாக்டர் வந்து பார்க்குறாரு, "உனக்கு ஒண்ணுமே இல்ல." சொன்னாங்க. ஒரே இது ஐயப்பா தான் கும்பிட்டேன். ஐயப்பா அம்மான்னு கத்துனேன். அந்த இதுலயே வந்து என்ன ஐயப்பன் தான் காப்பாத்துனது. ஸோ அவ்வளோ அ அப்புறம் ப்ரமோஷன்ஸ் வந்தது. எல்லாமே பகவானுடைய கிருபை தான் சொல்ல முடியும். ஸோ அதனால என்னுடைய இது வந்து இப்ப எல்லா வருஷமும் உன் கோயிலுக்கு நான் வந்துட்டு இருக்கேன். நீ தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 41 வருஷமா நான் போயிட்டு இருக்கேன் பகவான் கிட்ட. ஸோ அந்த பகவான் தான் பகவான் நான் ஃபுல்லா அர்ப்பணிச்சுட்டேன் என்ன. ஓகேங்களா? பகவான் என்ன இதுவோ அதை நல்லபடியாக எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். வாழ்க்கையில அப்படி போய் முன்னேறி போயிட்டு இருக்கு.